உலகில் உள்ள 5 மர்ம கோவில்களை பற்றி காணலாம். தஞ்சை பெரிய கோவில். இது 1007ஆம் ஆண்டுகளில் ராஜராஜ சோழ மன்னலால் கட்டப்பட்டது. இந்திய கட்டடக்கலைக்கு பெயர் பெற்ற கோவில் என்பதோடு யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவில் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் அனைத்துமே சுத்தமான கிரானைட் கற்களாகும். கோவில் விமானமும் 9 டன் எடையுள்ள ஒரே கிரானைட் கல்லால் ஆனது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த கோவிலை சுற்றிலும் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் எந்த மலையுமே அல்ல, குன்றுகளோ கிடையாது. இது இயற்கையில் எப்படி முழுக்க பெரிய பெரிய கிரானைட் கற்களை கொண்டு இந்த கோவில் கட்டப்பட்டது என ஆராய்ச்சியாளர்கள் இன்று வரையிலும் அதற்கான மர்மங்களை விளக்கவில்லை. குஜராத் கடல் கோவில். குஜராத் மாநிலத்தில் பரூச் மாவட்டத்தில் ரவிகாம்போய் என்ற சிற்றூரில் அரபிக் கடலில் கட்டப்பட்ட ஸ்ரீ சாம்பேஸ்வரர் கோவில். இதற்கு தினமும் மறையும் கோவில் என்றும் பெயர் உண்டு. இப்படி ஒரு கோவில் இருப்பதை 150 ஆண்டுகளுக்கு முன்புதான் வெளியாகியிருக்கு. 150 ஆண்டுகளுக்கு முன்பு கடல் உள்வாங்கும் போது கோவில் இருப்பது தெரிய வந்தது. இந்த கோவிலின் அதிசயம் என்னவென்றால், காலை வேளைகளில் முழுமையாக காட்சியளிக்கும். இன்று மாலை முதல் இரவு வரையிலும் கடல் அலைகளால் கோவில் முழுவதும் மூழ்கடிக்கப்படும். அந்த அளவுக்கு கண்காணாத காட்சியாக இந்த கோவிலை கட்டி முடித்துள்ளனர். இதை கட்டியது யார், எந்த ஆண்டு என்பது இன்று வரையிலும் மர்மமாகவே உள்ளது. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில். கேரள மாநில தலைநகரான திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள பத்மநாப சுவாமி கோவில். இந்த கோவிலை பற்றி மர்மமும் இன்று வரை தொடர்கிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் 6 ரகசிய நிலவரைகள் திறந்து வைக்கப்பட்டன. திறந்து பார்த்த உடனேயே அனைவரும் ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்து நின்றுவிட்டனர். இந்த அறையில் இருந்தவை அனைத்துமே தங்க வைர வைடூரிய ஆவணங்கள் தான். அவற்றின் இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். திருப்பதி கோவிலின் சொத்து மதிப்பல்ல இன்னுக்கு தள்ளப்பட்டு கடைசியில் உள்ள 7வது அறை மற்றும் இன்னும் திறக்கப்படவில்லை. குவியல். இந்த அறை முழுவதும் கடினமான இரும்பால் செய்யப்பட்டுள்ளது. இந்த கதவில் என்னதான் தீவிரமாக ஆராய்ந்து பார்த்தாலும் சிறு துளையை கூட காண முடியவில்லை. இந்த நிலவரையில் உள்ள சொத்துக்கள் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட சொத்து மதிப்பை காட்டிலும் 4 மடங்கு இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. அதோடு இந்த அறையின் கதவை ரகசிய மந்திரத்தால் மட்டுமே திறக்க முடியும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் மற்றொரு தரப்பினரோ இந்த அறையில் தான் உலகம் அழியும் நாள் பற்றிய ரகசிய குறிப்பு உள்ளது என்று நம்பிவிட்டனர். இதனாலேயே இந்த கோவிலை பற்றி மர்மம் இன்றும் தொடர்கிறது. ஆந்திரா பிரதேசி கோவில். ஆந்திரா மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரதேசி கோவில் சிவன், விஷ்ணு மற்றும் வீரபத்ரர் ஆகிய மூவருக்கும் ஒரே கோவிலாக அமைந்துள்ளது. இந்த கோவில் சிற்பக்கலைக்கு புகழ்பெற்ற கோவிலாகும். இந்த கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள 70 தூண்களில் ஒரு தூண் மட்டும் தரையை தொட்டாமல் மந்திரத்திற்கு தூண்படி அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான மர்மமும் எழுதாமலே இருந்து வருகிறது. 5 காடு மல்லேஸ்வரர் கோவில். கடைசியாக நாம் காண்பது கர்நாடக மாநிலத்தின் தலைநகரான பெங்களூருவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள காடு மல்லேஸ்வரர் கோவில். இந்த கோவில் இருப்பது 1997ஆம் ஆண்டுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கோவில் இருந்த நிலத்திற்கு அருகில் கட்டுமானத்திற்கு குழி தோண்டும் போது தான் கண்டுபிடிக்கப்பட்டது. முழுவதுமாக தோன்றிய போதுதான் பெரிய அளவிலான கோபுரத்தோடு குளத்துடன் கூடிய கோவில் இருப்பது தெரிய வந்தது. சிவனுக்கு நந்தி அபிஷேகம். இந்த கோவிலில் நந்தியானது வழக்கமாக இருப்பதை போல் இல்லாமல் சிவலிங்கத்திற்கு முன்புறம் இல்லாமல் லிங்கத்திற்கு முன்புறம் சற்று மேற்கூரத்தில் அமைந்துள்ளது. அதோடு நந்தியின் வாயிலிருந்து எப்போதும் நீர் விழுந்து கொண்டிருக்கும். அந்த நீரானது நேராக சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது போல் அமைந்துள்ளது. இந்த அதிசய காட்சியை பார்த்ததை தினந்தோறும் பக்தர்கள் படையெடுக்கின்றனர். லிங்கத்தின் மீது விழும் நீர் நேராக குளத்தில் சென்று கலக்கிறது. ஆனால் நந்தியின் வாயிலிருந்து வரும் நீர் எங்கிருந்து வருகிறது என்பது மர்மங்களாகவே இருந்து வருகிறது.